எக்ஸசைஸ் 5.3ல இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 7th சம். ஸோ இந்த 7th சம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 8th சம்மும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ 2 சம்மும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 7th அண்ட் 8th ரெண்டையுமே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8 ஓகேவா ஆஃப் யர் ஸ்கூல் டொனேட்டட் ருபீஸ் 2401, அதாவது 2401 இன் ஆல் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டுக்காக 2401 ருபீஸ் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் அஸ் மெனி ருபி அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ ருபி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிளாஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ருப்பியா. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா டோட்டல் அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த அமௌண்ட்டு எவ்வளோவா இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரொசீஜராக பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே என்னதுமா, ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட், ஈச் டொனேட்டட் அமௌண்ட் அப்படி தானே. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட்டு டொனேட் பண்ணியிருக்காங்களோ அது அந்த கிளாஸில் இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 2401. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படின்னு பாருங்கள், 2401 ஓகேவா. கண்டிப்பாக அது 2 டேபிளில் போகாது. 3 டேபிளில் போகுமான்னு பார்க்கலாமா. 3 போகாது. 4 டேபிளில் கண்டிப்பாக போகாது. 5 டேபிள்லேயும் கண்டிப்பாக போகாது. 6 டேபிள்லேயும் போகாது, ஏன்னா நாட் ஏ ஈவன் நம்பர். 7th டேபிளில் போகுமான்னு பார்ப்போம். ஸோ 7th டேபிள் மீன்ஸ் 3 7s are 21, பேலன்ஸ் 3 0 ஜங்க 30, 4 7s are 28, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21. ஸோ அகெயின் இது கண்டிப்பாக 3 டேபிள் எதுலேயுமே போகாது, 7ல் தான் போகும். ஸோ 4 7s are 28, 9 7s are 63, then 7 table 7 7s are 49, 7 table 1 ஓகேவா. ஸோ இந்த 2401லேருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 × 7 × 7 × 7 சரியா, ரூட்டுக்குள்ளேருந்து. அப்போ 2 7க்கு ஒரு 7 நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதே அடுத்த 2 7க்கு ஒரு 7 நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளவு, 49. ஸோ அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க, 49 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அப்போ எவ்வளோ தான் இருப்பாங்க, 49 தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் 7th சம். இதே ப்ரொசீஜரில் 8th சம் பாருங்கள். 2025 பிளான்ஸ் எவ்வளவு, 2025 பிளான்ஸ் ஆர் டு பி பிளான்டட் இன் ஏ கார்டன். ஒரு கார்டனில் இவ்வளோ பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இன் சச் எ வே, எந்த வேல பார்த்தீங்கன்னா ஈச் ரோ கண்டைன்ஸ் அஸ் மெனி பிளான்ஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேவா, எத்தனை ரோஸ் இருக்கோ எத்தனை ரோ அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன இருக்கும், ஒவ்வொரு ரோலையும் இருக்கும் பிளான்ட்டு. ஓகேவா. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஈச் ரோ. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவல்னால் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோலையும் அத்தனை நம்பர் தான் இருக்கும், அத்தனை பிளான்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு ரோலையும். இப்போ ஒரு ரோவில் மொத்தம் உனக்கு 3 ரோஸ் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ரோலையும் 3 பிளான்ஸ் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போது மொத்தமாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க 5 ரோ பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ரோலையும் 5 பிளான்ஸ் தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கு ஈக்குவலாக தான் பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது டோட்டல் பிளான்ட் எவ்வளவு, டோட்டல் பிளான்ட் ஈக்குவல் டு 2025. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 5ல் எண்ட் ஆகிறனால 5 டேபிள், 4 5s are 20, 5 5s are 25. அந்த 0 கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது 5 டேபிள்
8 5s are 40, 1 5s are 5. இது 3 டேபிளில் போகும். 2 3s are 6, 7 3s are 21. Again 3 table, 9 3s are 27. 3 table, 3 3s are 9. Again 3 table, 1. So square root of 2025 is equal to root of 5 into 5, 3 into 3, 3 into 3. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 5க்கு ஒரு 5 வெளியில், அடுத்து 3, அடுத்து 3. ஸோ எவ்வளோ வருது? 15 into 3 is equal to 45. So number of rows and number of plants in each row எவ்வளவு தான்? Number of rows equal to number of plants in each row எவ்வளவு? 45. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே ஆன்சர் அதுதான். தேங்க்யூ.